கலியமூர்த்தி என்ன ரா 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 ரான்னு தமிழில் படிக்கிறீங்களோ? சூப்பருங்க. கம்மனு வினோத்தை அங்கேருந்து கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரு, டவுனை விட்டு. தேவப்பிரகாஷ்ட விவசாயத்தை போய் கற்றுக்க. ஒரு 2 ஏக்கர் தோட்டத்தை வாங்கி போட்டு கம்மனு விவசாயம் பண்ண பழகிக்க. தெரியலம்மா, அடுத்த முறை வைத்து பார்க்கிறேன். சும்மா ஒரே ஒரு மரம் சாம்பிளுக்கு வச்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா எலுமிச்சை மரம் வரும்போது கண்டிப்பாக வந்து சாத்துக்குடியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் பிரகாஷ். நிஜமாலுமே சொல்கிறேன், விவசாயம் பண்ணி சில பேர்த்துக்கு வந்து அன்லைக்கியாக இருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு முறையாக செய்ய தெரியாதனால தான் அவங்களாம் அன்லைக்கியாக இருக்காங்க. பிரகாஷ் வந்து அது எப்படி தான் நிலத்தில் வைக்க முடியுமோ அதை வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. அங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்கும். 2வது இங்கே பிடிக்கிற மீனவே வந்து வெளிநாட்டுக்கு வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. வாழ்க வாழ்க பிரகாஷ். உண்மையாலுமே தர்ஷன் ஞானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு விவசாயம் தெரியும். பிரகாஷ்கிட்ட கேட்டுப்பார், அப்பப்போ நானே சொல்லிகிட்டு இருப்பேன். உண்மையாலுமே விவசாயம் பண்ணணுன்னு ஒரு ஆசை தான். ஆனால் இதுக்கு மேலே நான் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறக்குள்ள நான் தடி உணிடுவேன். அதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. மாமி இறை ராயில் வணக்கம். இரவு வணக்கம்மா, இரவு வணக்கம். நல்ல சகோதரர் வர்றீங்க. மாமி வணக்கம், மாமி வணக்கம், மாமி வணக்கம்னு போடுறீங்க, கடைசியில் இரவு வணக்கம்னு போட்டு போயிடுறீங்க. சூப்பர் கலியமூர்த்தி, பேர் நல்லா இருக்கு. முடியல கலிய ப்ரோ. தர்ஷன் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இரு. அவர் வருவார், மாமி வணக்கம்னு போடுவார், போயிடுவார். மறுபடியும் வருவார், மாமி வணக்கம் அப்படின்ட்டு போடுவார், மறுபடியும் போயிடுவார். கடைசியாக வருவார், இரவு வணக்கம் மாமின்ட்டு போயிட்டே இருப்பார். ஐ லைக் இட் கலியமூர்த்தி, சூப்பர். அப்புறம் வினோத் இருக்கியா இல்லையான்னு தெரில, நீ லைவில் நீயும் போயிட்டியா என்னன்னு தெரில. யாரோட லைவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். மதியம் அந்த சுரேஷுங்கிறவன் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 2-3 மெசேஜ் போட்டான். நீ லைவில் அடுத்து வந்தியா, நீ மெசேஜ் போட்டனே அவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. பரவாயில்ல, வினோத்தை கண்டு கூட ஒரு ஆள் பயப்படுறான்னா பெரிய விஷயந்தான் லைவில். ஏன்னா பிளாக்கில் போட்டுருவான்னு அவனுக்கே தெரியுது போடுவோட்டுக்கு. செம்ம. உண்மையாலுமே தர்ஷன் பேடு கமெண்ட் போடுறது மதியம் 12 மணிக்கு லைவ் போடுவேன், சித்ரா டெய்லரில் போடுறேன். அதில் வந்து அந்த லைவில் ஒரே ஒரு பேடு கமெண்ட் போடுற ஆள் ஒருத்தர் இருக்கானா, அது அவன் மட்டும்தான். சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்குது. ஆமாம், உண்மையாலுமே என்னோடய லைவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது யாருன்னா வினோத் தான். நான் லைவ் போட ஆரம்பித்த நாள்லேருந்தே வினோத் இருக்கா அப்படி லைவில். அதுக்கப்புறம் பிரகாஷ் சார் வந்தார். அதுக்கப்புறம் தான் பிரபா, தர்ஷன், நீங்கள் எல்லாருமே. பிரகாஷ் அதுக்கப்புறம் வந்தார் தான். பிரபா எதர்ச்சியாக வந்தது தான், அது எல்லாத்தோடய நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. சித்ரா டெய்லர், டெய்லர் டெய்லர் DAILOR. எனக்கு அந்த சேனல் தெரியாது. அது சும்மா ஒரு 230 பேர் தான் இருக்காங்க சேனல்லையே சப்ஸ்கிரைபர். இந்த சேனலை நான் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியுமா முடியாத தெரில. ஏதோ நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்குதா எல்லா